கஷ்டம், கவலை, நோய், கடன், தீராத பிரச்சனைகள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கும்போது, வாரத்துல ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க கேட்கிற எந்த ஒரு பிரார்த்தனையும் 100% ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா, அப்படி ஒரு மகத்தான பரிசுதான் முஸ்லிம் சமுதாயமான நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் ஜும்மா நாள். இந்த வீடியோவுல அந்த பொன்னான நாளோட மகிமையையும் நம்ம வாழ்க்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த துஆக்களையும் பத்திதான் ரொம்ப விரிவாக பார்க்கப் போறோம். உங்க கவலைகள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வெச்சிட்டு முழு மனசோட இந்த வீடியோவை கேளுங்க. இது உங்க வாழ்க்கையோட ஒரு திருப்புமுனையா அமையும்னு நான் உறுதியா நம்புறேன். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு வசனமே ஜும்மா நாளோட முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்க போதுமானது. இது மத்த நாட்களைப் போல ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது வாரத்தோட பெருநாள். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான பரிசு. யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள். அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளாக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த நாள்ல என்னதான் சிறப்பு இருக்கு? இந்த நாள்ல நாம கேட்கிற துஆக்கள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறுது? இதையெல்லாம் நாம ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட முழுமையான பரக்கத்தை, அதாவது அருளை நாம அடைய முடியும். இமாம் குத்பா உரைக்காக மிம்பர்ல உட்கார்ந்ததிலிருந்து ஜும்மா தொழுகை முடிகிற வரைக்கும் கேட்கப்படுற துஆக்கள் ஏற்கப்படும் என்பது ஒரு வலுவான கருத்து. குறிப்பா 2 உரைகளுக்கு நடுவுல இமாம் உட்காரும் அந்த சின்ன இடைவெளியில மனசுக்குள்ள அல்லாஹ் கிட்ட உருக்கமா பிரார்த்தனை செய்யலாம். இப்போ அந்த மகத்தான ஜும்மா நாள்ல நாம ஓத வேண்டிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த சில துஆக்களை பத்தி பார்க்கலாம். இந்த துஆக்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. நபிமார்களும் நல்லவங்களும் கேட்ட குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வந்த பிரார்த்தனைகள் இவை. பெற்றோரா இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகள் தொழுகையாளிகளா, நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு அற்புதமான துஆ இது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. என் இறைவனே, என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநிறுத்துவோராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. ஜும்மா நாள்ல துஆக்கள் ஏற்கப்படுற அந்த நேரத்துல உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோட இந்த துஆவை கேளுங்க.